ஓம் சரவணபவ. ஓம் சண்முகாய நமக. ஓம் முருகனே நமக. வேலவா வேலவா. ஓம் குமாராய நமக. ஓம் கந்தாய நமக. ஓம் சுப்பிரமணியாய நமக. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் சுவாமிநாதாய நமக. ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக. ஓம் முருகா. கேட்டதை தரும் முருகனோட முக்கியமான மந்திரம்தான் இந்த மந்திரம். பக்தர்களோட அபயக்குரல்களுக்கு ஓடோடி வரக்கூடிய முருகனின் அருளை பெற்றுத்தரும் சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரம் தான் இது தினமும் நம்ம பாராயணம் செய்யும் பொழுது முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். 6/6/2026 சனிக்கிழமைக்கு பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஒரு ஏஞ்சல் நாள், அதாவது இந்த பிரபஞ்ச நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6/6, அதாவது 2026 ஒரு 6, இந்த 3/6 அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு எண் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த முக்கியமான ஏஞ்சல் எண், இந்த பிரபஞ்ச எண், இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறை தான் நமக்கு வரும். அதுவும் தேதியும் மாதமும் ஒன்றா வரும். இது பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த வருஷத்தோட கடைசி எண்ணும் 6/6/2026 அப்படிங்கிற இந்த கடைசி எண்ணும் ஒன்றா வந்திருக்கு. அதாவது முருகருக்குடைய 3/6 குறிக்கக்கூடிய முக்கியமான ஒரு முக்கியமான நாளாக இந்த சனிக்கிழமை கருதப்படுது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் உகந்த எண், பிரியமான எண் அப்படிங்கிறது 6. இந்த எண்ணில் ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த சிறப்புகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகனோட திருநாமங்களில் ஒன்றான ஆறுமுகன் சண்முகன் அப்படிங்கிறது 6 முகங்களை குறிக்கிறது. அதே போல் முருகனின் புகழ்பெற்ற 6 முக்கிய திருத்தலங்கள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இது அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அந்த 6 அப்படிங்கிறது தான் குறிக்குது. சரவணபவ, முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவணபவ அப்படிங்கிறது 6 எழுத்துக்களை கொண்டது. இந்த மந்திரம் பார்த்திங்கனாக்கா சிவசக்தி அம்சங்களின் ஒட்டுமொத்த ஆற்றலை குறிக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரம், இந்த முருகப்பெருமான சரவண பொய்கையில் பார்த்திங்கனாக்கா 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அந்த 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் அந்த முருகப்பெருமான். எனவே ஒவ்வொரு மாதமும் வர்ற கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. அந்த எண்ணும் பார்த்திங்கனாக்கா 6. அந்த கார்த்திகை நட்சத்திர கார்த்திகை பெண்களும் பார்த்திங்கனாக்கா 6 அப்படிங்கிற எண் வரிசையில் தான் வருவாங்க. முருகனுக்குரிய இந்த 6 என்ற என் முழுமையான இறையருளையும் அறிவையும் ஆற்றலையும் குறிப்பதாக தான் இந்த ஆன்மீகம் கூறுகிறதுங்க. இந்த முருகப்பெருமானுக்கும் இந்த 6 அப்படிங்கிற எண்ணுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்க. நிறைய ஒரு பங்களிப்பு இருக்குது. ஒரு முறை பார்த்திங்கனாக்கா சிவபெருமானே தன்னோட மகனோட வசீகரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாராங்க. ஏன்னா முருகப்பெருமான் எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கு தான் சிவபெருமான் சொன்னாராம், அவன் தன் மாமாவான விஷ்ணுவிடமிருந்து அந்த வசீகரத்தை பெற்றதாகவும் அந்த புன்னகை அவனோட தாயான பார்வதி தேவியால் தான் அந்த புன்னகை அவனுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே ஒரு நட சொன்னாராங்க. அதனாலே தான் நம்ம எங்கே முருக பகவான் பார்த்தாலும் அவர் ஒரு சிரிச்ச முகத்தோடையே தான் நமக்கு காட்சியளிப்பார். இந்த மிக மிக முக்கியமான நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதாவது இந்த 6/6 அப்படிங்கிற இந்த நாள், அதாவது இந்த சனிக்கிழமையில் வர்ற இந்த முக்கியமான நாளை, இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பணம் காசு இருக்கும், ஆனால் சொந்தமாக ஒரு வீடு கட்டும் அமைப்பு அப்படிங்கிறதே வரவே வராது. ஏதாவது ஒரு தடை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பங்காளிகள் இறக்குறது, இல்லை மனம் போட்டுட்டு தட்டிக்கிட்டே போகிறது, ஏதாவது ஒரு ரூபத்தில் தட்டிக்கிட்டே போகும். பணம் காசு இருக்கும், தட்டிக்கிட்டே போகும். சில பேருக்கு பணம் காசு இருக்காது, ஆனால் தட்டிக்கிட்டே போகும். இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிரக கோளாறுகள், இது மாதிரி ஏதாவது ஒன்று தோஷங்கள், இது மாதிரி அவங்கள வீடு கட்டுற அந்த யோகத்தை கொடுக்காம தட்டிக்கிட்டே போகும். அவங்க பார்த்திங்கனாக்கா முருகப்பெருமானை வழிபடுறது மிக மிக விசேஷம். அவங்க இந்த முக்கியமான நாளில் அதுக்கு உண்டான
அதாவது அந்த மனை போடுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஒரு சின்ன ஒரு தொகை 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை வந்து அப்புறம் கூட அவங்க வந்து சேர்த்து இது பண்ணிக்கலாம். அவங்க வாஸ்துப்படி பார்த்து அப்புறம் கூட போட்டுக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு முதல் தொகையை வந்து இந்த முக்கியமான முருகனுக்கு உகந்த இந்த பிரபஞ்ச வசிய நாளில் அவங்க இந்த முக்கியமான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் வர்ற நாளில் இவங்க எடுத்து வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல், அதாவது அந்த மனை போடணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வேண்டிட்டு அவங்க செய்கிற அந்த காரியங்கள் வந்து சீக்கிரமே அவங்களுக்கு கைகூடி வரும். சீக்கிரம் அந்த மனை போடுறதுக்கான யோகம் கிடைக்கும். அதனால் முக்கியமாக இந்த 6/6 அப்படிங்கிற நேரத்தை நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 6ஆம் தேதி எப்போ இந்த நேரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக காலையில் 6 மணி 6 நிமிஷம். இந்த நேரத்தில் இந்த உங்களோட வேண்டுதல்களை வைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த தொகையாக இருக்கட்டும், இல்லை எனக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்காக நான் வேண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வேண்டுதல்களை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போயுமே பூஜை அறையில் டைரி வச்சு எழுதுறீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. எனக்கு நான் நினைத்த வேலை, அதாவது அரசாங்க வேலையா அப்படின்னா அந்த அரசாங்க வேலை, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இல்லை எனக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்க வேண்டும், அதுக்காக நான் வந்து காத்துட்ருக்கேன்னா அந்த டைரியில் எனக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதுங்க. 11 முறை எழுதுங்க. இல்லை எனக்கு வந்து திருமண வைபவம் கைகூடி வர வேண்டும் அப்படின்னாக்கா அதை எழுதுங்க. உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ இந்த முக்கியமான பிரபஞ்ச வசிய நேரத்தில், முருகனுக்கு உகந்த இந்த நாளில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. காலையில் 6 கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து குளித்து முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. 6 அதாவது 6 மணி 6 நிமிஷம். இதை வந்து தவற விட்டுறாதீங்க. இல்லை நான் தவற விட்டுட்டேன், தூங்கிட்டேன், என்ன செய்கிறது அப்படின்னா, அதாவது மாலை 6 இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் இந்த சந்தியா காலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விசேஷமான நேரம். சூரியன் மறைஞ்சு இந்த சந்தியா கால நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம வேண்டுற ஒவ்வொரு வேண்டுதல்களும் நமக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். அதனால் அந்த மாலையில் வர்ற 6 அப்படிங்கிற 6 மணி 6 நிமிஷம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அதை வச்சுட்டு முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்கோங்க. அதோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்கள் வேண்டுங்க. இந்த முருகப்பெருமானோட அருளாலும் பிரபஞ்சத்தோட அருளாலும் அது முக்கியமான ஏஞ்சல் நம்பருங்கிறதுனால உங்களுக்கு எல்லாரோட அருளாலும் சேர்ந்து நீங்கள் வேண்டுகிற அந்த வேண்டுதல்கள் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். அது முக்கியமான இந்த 6 அப்படின்னு வர்ற இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வேண்டுதல்களை மறக்காமல் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்தி உங்களோட வேண்டுதல்களை வைங்க. அது எந்த வேண்டுதல்களாக இருக்கட்டும், ஒரு 6 மாதத்துக்குள்ளே, நான் கூட தான் சொல்கிறேன், அதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதனால் ஒரு நம்பிக்கையோட இந்த 2 நேரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் உங்களோட வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் 6 அப்படிங்கிற இந்த முருக பகவானுக்கு உகந்த, அது முக்கியமான இந்த 6 அப்படின்னு அந்த நாளில் வர அந்த எண்ணை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் பதிவிடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லதே சேரும், நல்லதே நடக்கும். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் முக்கியமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.